பணத்தை சேமிக்கவே முடியல, பணம் செலவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. வர வருமானத்தில் ஒரு ரூபா கூட என்னால் சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் சேவிங்ஸ் பண்ணலாம். போன வாரம் நான் சந்தைக்கு போயிருந்தேங்க, அந்த விளாக் தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சந்தையில் கொஞ்சமாக கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்க விடல, ஃபர்ஸ்ட் காய வாங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சரி மீதி விளாக் வந்து நான் வீட்டில் வந்து காய்கறிகள் எடுத்து வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. காய்கறிகள் வாங்குறது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கே போகாமல் லோக்கல் ஷாப்பில் அப்புறம் வந்து வீட்டு தெருவுலலாம் வந்து காய் விற்றுக்கிட்டு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து காயெல்லாம் வாங்குவாங்க. ஆனால் நம்ம சந்தையில் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியாக கிடைக்கும். அதுவே நம்ம இங்கே லோக்கல் ஷாப்லேயோ இல்லை வந்து தெருவில் விற்றுட்டு வர காய்கறிகள் அவங்கக்கிட்ட வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரேட்டு வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து அதிகமாக தான் இருக்கும். 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம இந்த மாதிரி சந்தையில் போய் மொத்தமாக காய்கறிகள் வாங்கிட்டு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் செலவு மிச்சமாகுங்க. நம்ம தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம சந்தையிலேயே வாங்கிட்டு வந்துடலாம். காய் மட்டும் கிடையாதுங்க, சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள் எல்லாமே கிடைக்கும். நான் வந்து எப்பயுமே சந்தைக்கு போனேன் அப்படின்னா ஒரு டைம் போனேன்னா மாங்காய் வாங்கிட்டு வருவேன், மாம்பழம் வாங்கிட்டு வருவேன், அப்புறம் வெள்ளரி பழம், அப்புறம் கொய்யாப்பழம், கிழங்கு, அன்னாச்சி பழம், வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு 600 ரூபா வந்து செலவு பண்ணுவேன். 600 ரூபாய்க்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன், பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரி பூண்டு, வெங்காயம் எல்லாமே சந்தையிலேயே வாங்கிட்டு வந்துடுவேன். 600 ரூபாய்க்கு எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 20 நாளைக்கு வருங்க அந்த காய். நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண காய் வந்து சமைக்காமல் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா 1 மந்த் கூட வருங்க. தாராளமாக கெட்டே போகாதுங்க. அந்தளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல தாங்க இருக்குது. எந்த ஒரு பொருளுமே நம்ம பக்குவப்படுத்தி வைக்கிறதுல தாங்க அந்த பொருள் வந்து லைஃப் கொடுக்கும். அந்த மாதிரி தாங்க காயுமே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு இல்லை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவர் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குங்க, அழியே போகாது. நான் வந்து பிளான் பண்ணி சமைப்பேங்க. இன்றைக்கி வந்து வாடி போன காய்கறிகள் எல்லாத்தையுமே வாடுற மாதிரி சீக்கிரம் அழுகக்கூடிய சீக்கிரம் வந்து முத்தக்கூடிய காய் எல்லாத்தையுமே டக்குன்னு சமைச்சிருவேன். அந்த மாதிரி லிஸ்ட்டில் என்னென்னா வெண்டைக்காய் வந்து சீக்கிரம் முத்தி போயிடும், அதே மாதிரி இப்போ சொரக்காய் வந்து சீக்கிரமாக முத்தி போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து டக்குன்னு செஞ்சிடுவேன். அதே மாதிரி கீரையும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த கீரையுமே அடுத்த நாளே வந்து ஆஞ்சி வச்சு அதை அடுத்த நாள் பொரியலோ இல்லை வந்து கடையிலோ செஞ்சுருவேன். அது மாதிரி நம்ம சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருட்களை வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடணும். மற்றதெல்லாம் வந்து நம்ம கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம். அதே மாதிரி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் ஷாப்பில் நம்ம ஒரு தேங்காய் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 ரூபா சொல்லுவாங்க. ஒரு தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காவே 25 ரூபா சொல்லுவாங்க. இதுவே நம்ம சந்தையில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு கிலோவே வந்து 50 ரூபா தாங்க இருக்கும். ஆனால் வந்து ஒரு கிலோவோட தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு ஒரு 4 தேங்காய் கிட்டத்தட்ட வருங்க. இதுவே நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு தேங்காய் வந்து 25 ரூபா அப்படின்னா 4 தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வருதுங்க. அப்போ 4 தேங்காய் வந்து நம்ம 100 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு அந்த 100 ரூபாயை நம்ம எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனோம் அப்படின்னு நமக்கு தேவையான ஒரு 4 காய்கறிகள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் தாராளமாக சமைக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து எங்கே நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அங்கே போய் நம்ம வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் சேவிங்ஸ் பண்ணலாங்க. நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி அதில் ஒரு பாதி பர்சன்டாவது வந்து நம்ம சேவிங்ஸுக்கு ஒதுக்கணுங்க. ஒரு பாதி பர்சன்ட் முடியல அப்படின்னாலும் ஒரு கால்வாசியாவது நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத ஒதுக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் சந்தையில் காய்கறிகள் வாங்குவீங்களா இல்லை வந்து லோக்கல் ஷாப்லேயே வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான விளாக்ல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.